ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழகம் எங்கும் இன்று வெளியாகி இருக்கிறது. இத்திரைப்படத்தை காண வந்த ரசிகர்கள் சாலை நடுவே இருசக்கர வாகனங்களை நிறுத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருசக்கர வாகனங்களில் எழுந்து நின்ற நிலையில் கோஷங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண். ரசிகர்களுடைய இந்த அட்டூழியம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரையில் குட் பேட் அக்லி திரைப்படமாக இன்று வெளியாக இருக்கிறது. இன்றைய நிலையில் அதிகாலை முதலே திரையரங்கில் ஏராளமான அந்த ரசிகர்கள் ஆரவாரம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல வருடங்கள் கழித்து ஒரே ஆண்டில் 2 அஜித் படங்கள் வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில் தற்போது இருசக்கர வாகனங்களில் சாகசங்களில் ஈடுபடக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்து வருகிறோம். மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட 23 திரையரங்களில் 127 முதல் நாள் காட்சியாக திரைப்படமான திரையிடப்பட இருக்கிறது. நடிகர் அஜித்குமார் மற்றும் த்ரிஷா, சிம்ரன், பிரபு, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, யோகி பாபு உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறார். இவர் பல்வேறு படங்கள் இயக்கியிருக்கிறார். இதற்கு முன்பதாக மார்க் ஆண்டனி படத்தையும் இயக்கி அந்த படமானது சாதனை புரிந்த நிலையில் தற்போது நடிகர் அஜித் வைத்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை தற்போது இயக்கியிருக்கிறார். இந்த படமானது இன்னும் சற்று நேரத்தில் திரைப்பட இருக்கிறது. இந்த நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலும் அவருடைய ரசிகர்கள் ஏராளமான உற்சாகமாக ஆடிப்பாடி கொண்டாடி வருவதுடன் இருசக்கர வாகனங்களில் சாகசங்களில் ஈடுபடுகிறார்கள். இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதுடன் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்கள் மேலேறி நின்று தற்போது ஆரவாரத்தில் ஈடுபட்டு வருவக்கூடிய சம்பவமானது தொடர்கதையாக வருகிறது. காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் ரசிகர்களுடைய உற்சவகட்ட மகிழ்ச்சி என்பது பொதுமக்களுக்கு இடையூறாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த மதுரை ஜெயம் தியேட்டர், அதே போல சோலைமலை திரையரங்கு உள்ளிட்ட பல்வேறு மாநகரின் முக்கிய சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த திரையரங்கு முன்பாக ஏராளமான ரசிகர்கள் ஆரவாரம் செய்து வருகிறார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.